ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 21வது வாரத்தில் வருகின்ற சனிக்கிழமை நாம் இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக புனித பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்தும், நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே புனித பவுல் தெசலோனிக்கு இறைவாழ் மக்களுக்கு சொல்லுவது, சகோதர சகோதரிகளே, நீங்கள் சகோதர அன்பை பற்றி கடவுளிடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த சகோதர அன்பை நீங்கள் மாசிதோனியாவிலிருந்து அவர்கள் செய்வதை நீங்கள் பார்த்து கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதனால் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதிலே கருத்தாக இருங்கள். அதுதான் ஆண்டவரை நாம் காணுவதற்கான வழி என்பதை அவருக்கு அறிவுரையாக சொல்கிறார். நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசை ஒரு ஓமை வழியாக மிக எளிமையாக நமக்கு கற்பிக்கிறார். நெடுந்தூரம் பயணம் மேற்கொள்ள இருந்த ஒருவர் தமது பணியாளர்களை அழைத்து ஒருவரிடம் 5 தாலந்தும், மற்றொருவரிடம் 2 தாலந்தும், ஒருவரிடம் 1 தாலந்தும் மொத்தம் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொள்கிறார். தாளந்தை கொடுக்கிறார், அவ்வளவுதான். இதை வைத்து நீங்கள் வாணிகம் செய்யுங்கள், இதை வைத்து நீங்கள் கடை நடத்துங்கள், இதை நீங்கள் வைத்து பிழைத்துக் கொள்ளுங்கள், எதுவும் அவர் சொல்லவில்லை. தன்னிடம் இருப்பதை அவர் கொடுத்து விட்டு செல்கிறார். இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், தான் நெடுபயணம் மேற்கொள்கிற போது வழியிலே ஏதாவது செலவு வரலாம், ஏதாவது தேவை இருக்கலாம். இருந்தாலும் அவர் தேவைக்கு போக மீதம் இருப்பதை தான் கொடுத்து விட்டு செல்கிறார். ஏனால் தன்னிடம் சும்மாகத்தானே இருக்கிறது, மற்றவர் பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்று கொடுக்கிறார். இப்படித்தான் கடவுள் நமக்கு பலவற்றை கொடுக்கிறார். நிறைய திறமைகளை கொடுக்கிறார், நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறார், நிறைய மனமாற்றத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் நாம் கடந்து செல்கிறோம். நமது வீட்டிலே தேவையில்லாத பொருட்கள் எத்தனையோ இருக்கும். அந்த தேவையில்லாத பொருட்கள் இன்னொருவருக்கு தேவையாக இருக்கும். ஆனால் அதை நம்ம கொடுப்பதற்கு மனது வராது. 1998 பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்தது. இன்னும் பலர் வீட்டிலே அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கும். அதன் பிறகு கலர் டிவி வந்தது. இன்னும் பலர் வீட்டிலே அந்த கலர் டிவி இருக்கும். எல்இடி வந்தது. இப்போது ஸ்மார்ட் டிவி வந்தது. எல்லாம் வைத்திருப்பார்கள். ஆனால் பழையது அணைந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். கொடுப்பதற்கு மனம் இருக்காது. சைக்கிள் இருக்கும், பைக் இருக்கும், கார் இருக்கும், கொடுப்பதற்கு மனம் வராது. நம்மிடம் கொடுக்கப்படுவது அனைத்தும் நமக்கு சொந்தமானதுதான். ஆனாலும் அதை மற்றவர்கள் நாம் கொடுக்க வேண்டும். அதை வைத்து நாம் பழுக பெருக வேண்டும். அந்த தாளந்தை வைத்து இன்னும் 4 பேரை நான் சம்பாதிக்க வேண்டும். அந்த தாளந்தை வைத்து பணத்தை தான் சம்பாதிக்க வேண்டும் என்று அல்ல. அந்த பணத்தை வைத்து மனிதரையும் சம்பாதிக்கலாம். சம்பாதித்தவற்றை மற்றவர்கள் எடுத்து கொடுக்கலாம். அதுதான் அந்த விண்ணரசு பற்றிய வாயிலே வழியாக நமக்கு சொல்லப்படுவது அதுதான். தாலந்து 5 கொடுக்கின்ற பொழுது 10 திரும்ப கொடுப்பது. என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை நான் பத்திரமாக கடவுளிடம் கொண்டு போய் சேர்ப்பது. கொடுத்த மந்தைகளிலே அந்த 5 திரும்ப கொடுப்பதல்ல. நான் புரிந்து கொண்ட கடவுளை இன்னும் ஒரு 5 பேருக்கு நான் புரிய வைப்பது. அவர்கள் இன்னும் ஒரு 5 பேருக்கு புரிய வைப்பது. ஆண்டவருடைய சமூகத்திலே இன்னும் அதிக பேரை கொண்டு வருவது. ஆண்டவர் நம்மை தூயோராக்க வேண்டும் என்பதே அவருடைய எண்ணம். நாம் அனைவரும் அழிந்து போய்விடக்கூடாது என்பதே அவருடைய ஆசை. அதனால் அவரை நாம் தெரிந்து கொண்டு அவரிடம் வர வேண்டும். அதனால் தாளந்து என்பது இந்த இடத்திலே அதை நாம் காசாக மட்டும் கருத்தில் கொள்ளக்கூடாது. நம்மிடம் கொடுக்கப்படுகின்ற திறமை, நான் நன்றாக பாடுவேன் என்றால் அந்த பாடுவதை பயன்படுத்தி எவ்வளவு எளிதாக மக்களுக்கு செய்தி சொல்ல முடியும் என்பதை நான் செய்ய வேண்டும். என்னால் படம் வரைய முடிகிறது என்றால் அதை செய்ய வேண்டும். அதை வைத்துக்கொண்டு நான் பாடினால் மற்றவர்கள் கிண்டல் செய்வார்கள், நான் படம் வரைந்தால் மற்றவர்கள் என்னை கேலி செய்வார்கள் என்று நம்மையே நாம் அண்டர் எஸ்டிமேட் செய்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய வெறுப்பை சம்பாதிக்கின்ற மனிதர்களாக வாழ்வோம். ஏனென்றால் கடவுள் இந்த உலகிலே படைத்த ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். அவரவர் திறமையை நாம் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது இறையருள் நம்மில் பொங்கி வழியும். அது மற்றவருக்கு பயனுள்ள வகையாக இருக்கும். அதற்காக தொடர்ந்து சிரிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.